இபிஎஸ்ஸின் அறிவிப்பை ஏற்க முடியாது என வேலுமணி தரப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளைய தினம் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும். அதாவது மேகதாது விவகாரம், அதே போல தாவேக அரசு அறிவித்த முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த இரண்டு விஷயங்களையும் வலியுறுத்தி அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்திற்குட்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் அல்லது முக்கிய நிர்வாகிகளோ பொறுப்பேற்காமல் பக்கத்து மாவட்டங்களில், அதாவது உதாரணத்திற்கு எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூரில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காமல் தேனி மாவட்டத்தில் அவர் பங்கேற்பார் என்ற அது போல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் பங்கேற்காமல் வேறு வேறு மாவட்டங்கள்ல அவர்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். இத்தகைய சூழல்ல தற்பொழுது நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணி அவர்களும் அந்த ஒரு அறிக்கை ஒன்றை இபிஎஸ் தரப்புக்கு அனுப்பியிருக்கிறார்கள். முக்கியமாக இதில் அதிமுக சார்பில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் அணை கட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதை கண்டித்தும், அதே போல தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி விவசாயிகளினுடைய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யாமல் சில விதிமுறைகள் விதித்துள்ளதை கண்டித்தும் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் வருவாய் மாவட்டங்களில் தலைமையேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ள பட்டியலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நத்தம் விஸ்வநாதன், தேனி மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணி, சேலம் மாவட்டத்தில் தங்கமணி, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் KP அன்பழகன் என அவரவர் சொந்த மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று தலைமையேற்று நடத்துவதை தவிர்த்து வேண்டுமென்றே வேறு மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இல்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுக பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வகித்த மாநில, மாவட்ட உள்ளிட்ட பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என ஏற்கனவே பொதுச் செயலாளர் அவர்கள் உறுதியளித்தார்கள். அதே போல அதன்படி மீண்டும் கழக, அதாவது அதிமுக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. புதிய பொறுப்புகள் நியமனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளராகிய தாங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த பதவிகளை திரும்ப வழங்க வேண்டும் என எழுத்து மூலம் எங்கள் நிலைப்பாட்டினை தங்களுக்கு தெரிவித்தும் அதற்கு தாங்கள் எந்த பதிலும் இல்லாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருகிறீர்கள். இந்த சூழ்நிலையில் தாங்கள் தற்பொழுது அதிமுகவின் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு எங்களை தலைமையேற்று நடத்த அறிவித்து இருக்கிறீர்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற இந்த போராட்டம், அதாவது தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற விவகாரமாக இருக்கட்டும், அதே போல மேகதாது விவகாரமாக இருக்கட்டும், இந்த விவகாரங்களுக்கு அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆனால் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ள இயலாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு கடிதத்தை நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணியும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த கடிதத்தை இபிஎஸ்க்கு தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.